رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد قال الله تعالى تسليما اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه. இணைந்திருக்கக்கூடிய ஷேகுனா அவர்களே, மேலும் குலஃபா முரீதீன்கள், உலமாக்கள், உள்ளூர் வெளியூர் சகோதர சகோதரிமார்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அவருடைய மகாபெரும் கிருபையினால நம்ம அனைவரையும் அஷ்ரஃபுல் கல்கு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிக சிறந்த உம்மத்தாக படைத்து அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தில் வாழக்கூடிய மகாபெரும் தௌஃபீக் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நம்ம அனைவருக்கும் தந்து வச்சிருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ். அன்பானவர்களே, இந்த அன்வருல் இஸ்லாம் அரபிக் கல்லூரியில் அல்லாஹ்வுடைய கிருபையிலேயே நிறைய அல்லாஹ்வுடைய வலிமார்கள், அவுலியாக்கள், உலமாக்கள், சாலிஹீன்கள் வந்து சிறப்பிச்சு துஆ செய்யக்கூடிய ஒரு மதரசா. இந்த நேரத்தில் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அவருடைய நபி கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுஹபத்திலே இருக்கக்கூடிய சஹாபாக்கள், இந்த சஹாபாக்களுக்கு அடுத்த தரஜா வைக்கக்கூடிய அந்தஸ்து இருக்கக்கூடிய குத்துபுல் அக்தாப் வஸல்லல்லாஹு அஷ்ஷைஃப் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய 23வது தலைமுறை, 23வது பேரர் அவர் இந்த மதரசா அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அணைச்சிட்டு வந்திருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இது நம்மை பொறுத்தவரையும் மாபெரும் பாக்கியமாக இருக்கின்றார். இவருடைய இந்த ஷேகுனாவுடைய தரஜாவும் அவருடைய அந்தஸ்தும் அவருடைய தாப்பனாராகிய அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு தூபால் மின் ரானி அவர் ஆமன் ரானி அவர் ஆமன் ராமன் ரானி. என்னை யார் பார்த்து விட்டதோ, முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு யார் என்னை பார்த்து என்னுடைய அகீதா வச்சு என்னுடைய இல்மையும் இர்ஃபானையும் வழங்கி யார் என்னுடைய சொர்க்கத்துக்கு வருவதோ, என்னை பார்த்து விடுவதோ அவர் வெற்றி பெற்று விட்டார்கள். உண்மையான அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்திலே ஒரு முஃபரா ஆகிவிடுவேன், வெற்றி பெற்ற கூட்டம். என்னை யாருக்கு பார்க்க முடியலையோ, என்னை பார்த்தவரை யாரு பார்த்து, என்னை பிள்ளையை பார்த்து, என்னுடைய மகனாரை பார்த்து அவர் ஆமும் ராமும் ராணி 27 தலைமுறை வரை 27 தலைமுறை வரை என்னுடைய அல்லாஹ்வை யாரை வரவேற்றையோ, யார் அவருடைய தீவாரை செஞ்சியோ, யார் அவருடைய அகீதாவிலும் சொர்க்கத்திலும் இருந்தையோ அந்த கூட்டம் வெற்றி பெற்றார்களோ அல்லாஹ்வுடைய கிருபையில் நம்ம மதரசாவுக்கு வந்து சேர்ந்தது. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அணைச்சிட்டு வந்தது 23வது தலைமுறை தான். 24, 25, 26, 27 4 தலைமுறை இங்கே இருக்கு. அல்லாஹ்வுடைய கிருபையில் நம்ம அவுலியாக்கள் யாரும் இன்ஷா அல்லாஹ் யத்தீமாக ஆகல. அல்லாஹ்வுடைய பதவியை கொண்டு இன்னைக்கு இவருடைய தலைமை, இவருடைய சில்சிலா இந்தியாவில் மாத்திரமல்ல துனியாவுடைய எல்லா பகுதியிலும் அவருடைய குலஃபாக்கள், அவருடைய சிஸ்டர்கள், அவருடைய சட்டம், அவருடைய இல்மு இர்ஃபான் அல்லாஹ் துனியா முழுவதும் பரத்திட்டு இருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு மகானோட சாதாரண முறையில் நான் போய் அமைப்பு கொடுத்தா வர முடியுமவர் அல்ல. அல்லாஹ்வுடைய மகாபெரும் கிருபையினால இந்த மதரசாவை நடத்தி கொண்டு போகக்கூடிய இந்த நிர்வாகிகளுடைய மசாத்தியாக்களுடைய இஹ்லாஸ் அவருடைய துஆவை அல்லாஹ் கபூல் செஞ்சு இன்னைக்கு இந்த மதரசா மக்களுக்கு ஈதுல் அஹ்யா மிகப்பெரிய பெருநாள் தினம் மாதிரி தான். ஏன் அவர் மதரசாவுக்கு வந்து விட்டது யாரு? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஹசன் ரலியல்லாஹு அன்ஹுவையும் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுவையும் பேரப்பிள்ளை. அலி இப்னு அபூ தாலிப்
அல்லாஹ்வுடைய ஃபضலை கொண்டு மிகப்பெரிய விலாயத்துடைய அந்தஸ்து பெற்றவர், மிகப்பெரிய இல்முடைய சமுத்திரமாக இருக்கக்கூடிய மாணவர்களை தான் இன்னைக்கு எல்லா மதரசா அழைச்சிட்டு வந்திருக்கிறாங்க. இது எங்களுடைய பாக்கியம், அல்லாஹ்வுடைய ஃபضல் தான், அல்லாஹ்வுடைய தௌஃபீக் தான். இதுக்கு சுக்ர் செய்ய நாம் அனைவரும் கடமைப்பட்டிருக்கிறாங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சுக்ர் உள்ளவராக நம் அனைவரையும் ஆக்கி வைப்பாராக. மாணவர் இந்த மதரசா உள்ள நுழைஞ்சு இதை பில்டிங்கையும் எல்லாம் பார்த்த உடனே எனக்கு சொன்னேன், ரொம்ப சிறப்பா இருக்குது, ரொம்ப சிறப்பா இருக்குது. 100 பேருமா நீங்க நூறானியத்தாக இருக்கும். அல்லாஹ் கபூல் செய்வானாக. அவருடைய துஆ ஒரு வருஷம் ஹஜ், அவர் ஒரு வயசு 1.5 வயசுல இதுவரையும் 2 வருஷம் ஹஜ் கலா இல்லாம ஹஜ் செய்யக்கூடிய மகானர் தான். வருஷம் உம்ரா செய்யக்கூடியவர். துனியா முழுவதும் பயான் இல்மு அல்லாஹ் பறக்கக்கூடிய நேரத்திலேயே அல்லாஹ்வே அவருக்கு முஅல்லிமா ஆசிரியர் படிச்சு கொடுக்கின்ற உஸ்தாதாக அவர்கள் எத்தகையாக மஹ்ரஜா, அந்த மஹ்ரஜ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர் கொடுத்திருக்கிறாங்க. மாத்திரமல்ல மன் அமில பிமா அலிம அல்லமஹு அல்லாஹு மா லம் யஅலம். அவருக்கு துனியா என்னன்னே தெரியாது, துனியாவுடைய மக்கள் என்னன்னே தெரியாது. அல்லாஹ்வுடைய வலியுடைய பிள்ளையாக பிறந்திருக்கிறாங்க, ஹான்காவே பிறந்திருக்கிறாங்க. எங்க பார்த்தாலும் இல்லார், எங்க பார்த்தாலும் இருப்பான். எப்போ காதுக்கு கேட்கிறாலும் ஐதுபத்துடைய வேணும். வேற எதுவும் அவருடைய வீட்டுக்குள்ளே இல்லை, வெளியிலும் இல்லை. அவருடைய 4 பகுதியிலும் எப்பவும் ஐதுபத்துடைய அந்த சமுத்திரத்திலே நீந்தக்கூடிய மகானவர்கள். அவருடைய முகத்தை பார்க்குவது மிகப்பெரிய பாதர், அவருடைய மகிழ்ச்சியில இருக்கிறது மிகப்பெரிய பாதர், அவருடைய சுகபத்து கிடைக்கிறது மிகப்பெரிய பாதர். அதன் காரணமாக நம்முடைய பாவங்களை மன்னிச்சு தருவேன் அல்ஹம்துலில்லாஹ். நம்ம கடன்களை அடைச்சு தருவேன் அல்ஹம்துலில்லாஹ். துன்பங்களையும் கஷ்டங்களையும் இந்த மாணவர்களுடைய முன்னிலை உட்கார்ந்து நம்ம அல்லாஹ்வோட வசீலா துஆக்களை நீக்கி தருவேன். இப்படிப்பட்ட மகானவர் இந்த நேரத்தில் எங்களுக்கு கிடைச்சது மகாபெரும் பாக்கியமானவர் வழங்கி அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்ய கடமைப்பட்டிருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் அவருடைய பயானை கேட்பதற்கும் அவருடைய குரலை கேட்பதற்கும் அப்படியே இப்படி அமல் செய்வதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் தருவானாக. இதே மாதிரி பல முறை நம்ம மதரசாவுக்கு அணைச்சிட்டு வருவதற்கும் அவருடைய கால் அல்லாஹ்வுடைய ஃபضலுக்கு பெற்றாச்சு, அவருடைய நகர் வந்தாச்சு. இன்ஷா அல்லாஹ் இந்த மதரசாவுடைய செய்தி, இந்த மதரசாவுடைய நாம் ஒவ்வொரு ஆளும் இன்ஷா அல்லாஹ் நம்ம கண்ணால பார்த்து நமக்கு அனுபவிக்கலாம். இப்போது பயான் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு அது தஸ்தீக்காக ஆகிவிடும். அல்லாஹ்வுடைய ஒளி, அல்லாஹ்வுடைய ஒளிமாறுகளில் வரக்கூடிய ஒளி, ஒளிமாறுகளோட துஆவில் வாழக்கூடிய ஒளி, அவரோட வாழ்நாள் இன்ஷா அல்லாஹ் இந்த மதரசா ரொம்ப பெரிய வெற்றிக்கு வரப்போகிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தௌஃபீக் தருவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அடுத்ததாக ஷேഖுனா சையீத் முஹம்மது ஆரிஃபுத்தீன் சில்சிலா நூரியாவின் ஜானஷீனுமான நாம் எல்லாம் ஆர்வமோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ஷேഖுனா அல் ஆரிஃப் பில்லாஹ் ஷேக் சையீத் அஹ்மத் முஹியுத்தீன் ஜிலானி நூரி பாஷா தவ்வலல்லாஹு அம்ருஹு மகானவர்களை சிறப்புரையாற்றுமாறு அன்புடன் அழைக்கின்றேன். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وذرياته أجمعين. وبعده قال الله تعالى في شأن حبيبه: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ومولانا محمد وبارك وسلم.
علماء اکرام اور میرے عزیز بھائیوں، اللہ تعالیٰ کا بے انتہا فضل و کرم اور احسان ہے کہ اس نے ہم سبوں کو سرکار دو عالم صلی اللہ علیہ وسلم کی امت بابرکت میں پیدا کیا اور پیدا ہونے کا فخر عظیم عطا فرمایا۔ الحمدللہ۔ அவன் நம்மை அஷ்ரஃபுல் கல்க் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தில் அல்லாஹ் நம்மை பறக்கச் செய்திருக்கின்றான்। அல்ஹம்துலில்லாஹ்। அதோடு நான் அவர்களுடைய உம்மத்தை சார்ந்தவன் என்று பெருமைப்படக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கு தந்து அருள் புரிந்திருக்கின்றான்। அல்ஹம்துலில்லாஹ்। बुजुर्गों और दोस्तों, अल्लाह ताला का हम पर ये बड़ा फजल करम और एहसान हुआ कि अल्लाह ताला ने हम सबों को एक ऐसे जामिया में जमा किया जहाँ पर ज़ाहिरी इल्म और बातिनी इल्म दोनों उलूम से सरफराज किया जाता है। अल्लाह ताला का हम पर बड़ा फजल है कि ऐसे पुरफितन और इस पुराशोर दौर में माहौल में ऐसा जामिया मिलना, ऐसे उलूम से हम सबों को नवाजना, ये हर किसी की बस की बात नहीं। अल्लाह ताला का फजल है कि आप लोगों को इस जामिया से अल्लाह ताला वाबस्ता किया। जैसा इसका नाम है उस तरह हमारे ज़ाहिर को भी बनाना और उसी तरह हमारे बातिन को भी बनाना। कि जामिया का नाम नूर से शुरू हो रहा है तो हमारे ज़ाहिर को भी नूर से मामूर करना और बातिन को अभी हमारे नूरानी करना, ये लिहाज रखते हुए हम इस जामिया में रहना और इसकी तालीम हासिल करना। அன்பானவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு செய்த ஒரு பெரிய ஒரு கிருபை, எந்த மதரசாவிலே வெளிரங்க கல்வியும் உள்ரங்க கல்வியும் கற்றுக் கொடுக்கப்படுகிறதோ அந்த புனிதமான இந்த மதரசாவிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் ஒன்று சேர்த்து பெரிய கிருபை செய்திருக்கின்றார்। அல்ஹம்துலில்லாஹ்। அதுபோன்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு செய்த ஒரு பெரிய ஒரு கிருபை, அல்லாஹ் புனிதமான இந்த மதரசாவிலே குழப்பம் நிறைந்த இந்த காலகட்டத்திலே வெளிரங்க கல்வியும் உள்ரங்க கல்வியும் கற்றுக் கொடுக்கக்கூடிய எப்படிப்பட்ட மதரசா என்று சொன்னால், இது போன்ற வெளிரங்கமான உள்ரங்கமான கல்வியை கற்றுக் கொடுக்கக்கூடிய மதரசாக்களை இன்றைய காலகட்டத்திலே பார்ப்பது என்பது அரிது, முடியாத ஒன்று। அப்படி இருக்கும் சூழ்நிலையிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா வெளிரங்க உள்ரங்க கல்வியை கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த புனிதமிக்க மதரசாவிலே நம்மை எல்லாம் ஒன்று சேர்த்திருக்கின்றார்। எப்படிப்பட்ட பிரகாசமுடைய இந்த மதரசா என்று சொன்னால், அந்த மதரசாவுடைய பெயரை வைத்தே நாம் விளங்கிக் கொள்ளலாம், அந்நூர் என்று பெயரிடப்பட்டிருக்கின்றது। எனவே இந்த மதரசாவில் நாம் இருக்கும் காலம் எல்லாம், படிக்கும் காலம் எல்லாம், படித்து கொடுக்கும் காலம் எல்லாம் நம்முடைய உள்ளத்தில் இந்த உணர்வு வர வேண்டும், என்னுடைய உள்ரங்கமும் பிரகாசமாக ஆக வேண்டும், என்னுடைய வெளிரங்கமும் பிரகாசமாக ஆக வேண்டும் என்ற அந்த உணர்வோடு இந்த மதரசாவிலே நாம் இருக்க வேண்டும்। बुजुर्गों और दोस्तों, अल्लाह ताला कुरान पाक में इरशाद फरमाता है, वअज़्बा अलैकुम निअमहु ज़ाहिरतन व बातिना, हमने तुम पर नेमते ज़ाहिरी व बातिनी दोनों नेमतें तुम पर पूरा की। हाज़रीन इकराम, अल्लाह ताला हमको दोनों उलूम से मालामाल किया, उम्मत मोहम्मद रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम को। हम इन उलूम पर मेहनत करना, आज दौर हाजिर में जहाँ कहीं पर भी हमारी नजर पड़ती है तो सिर्फ खाली ज़ाहिरी इल्म का शोर है। हर जामिया, हर यूनिवर्सिटी, हर स्कूल, हर जगह हमको चर्चा सुने आता है सिर्फ खाली ज़ाहिरी इल्म का। बातिनी इल्म से आज किसी को ताल्लुक नहीं है। बातिनी इल्म से आज मुसलमान कोसों दूर है। आज मुसलमान को बातिनी इल्म सीखने से भी फायदा नहीं है, उनके दिमागों में बात बैठी हुई है।
ہم ذرا غور و فکر کرنا. امام مالک رحمت اللہ علیہ کیا ارشاد فرماتے ہیں؟ جو ظاہری علم فقہ کا علم سیکھا اور باطنی علم کو چھوڑ دیا وہ فاسق. جو باطنی علم کو سیکھا اور ظاہری علم کو چھوڑ دیا وہ زندیق. اور جو کوئی دونوں علوم کو ایک ساتھ سیکھا وہ حق کو پایا. ہم دونوں علوم کو اللہ تعالیٰ کے فضل و کرم سے جامعہ میں ایک ساتھ سکھا رہے ہیں تو ذرا ہم توجہ دینا. اللہ تعالیٰ اس جامعہ سے ہم کو نوازا مالا مال کیا ہے تو ہم ذرا اس پہ توجہ دینا اور انشاءاللہ یقیناً اللہ تعالیٰ کو ہم پائیں گے، حق کو پائیں گے. اگر ہم یہ کوشش میں رہیں گے تو اللہ تعالیٰ ہمارے لیے کئی دروازے ہم کھول دے گا. اللہ تعالیٰ ہمارے لیے کئی دروازے کھول دے گا اور انشاءاللہ ہم اس دروازوں سے گزریں گے اور اللہ تعالیٰ کو پائیں گے. அன்பானவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆன் ஷரீஃபில் கூறுகிறான், வஸ்பக அலைக்கும் நிஅமஹு ஸாஹிரத்தன் வ பாத்தினா. நான் உங்களின் மீது வெளிரங்கமான நியமத்துகளையும் உள்ரங்கமான நியமத்துகளையும் நான் கொட்டிக்கொண்டே இருக்கின்றேன், சொரிந்து கொண்டே இருக்கின்றேன். அதாவது வெளிரங்கமான ஞானத்தையும் உள்ரங்கமான ஞானத்தையும் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கின்றேன் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆன் ஷரீஃபில் கூறுவார். எனவே அந்த ஆயத்தினுடைய அடிப்படையிலே வெளிரங்கமான கல்வியும் கற்றுக்கொள்வது நம் மீது கடமை, உள்ரங்கமான கல்வியை கற்றுக்கொள்வதும் நம் மீது கடமையாக இருக்கின்றது. ஆனால் கவலைக்குரிய விஷயம் என்னவென்று சொன்னால், இன்றைய காலகட்டத்தை பொறுத்தவரை மக்களுக்கு மத்தியில் வெளிரங்க கல்வியை பற்றி தான் சர்ச்சை செய்து கொண்டிருக்கின்றார்கள். மதரசாக்களாக இருக்கட்டும், யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், காலேஜாக இருக்கட்டும், ஜாமியாவாக இருக்கட்டும், எங்கு சென்றாலும் வெளிரங்கமான கல்விக்குத்தான் முக்கியத்துவம் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்களே தவிர உள்ரங்கமான கல்விக்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுப்பதாக தெரியவில்லை. அதைவிட மோசமான ஒரு நிலை என்னவென்று சொன்னால், உள்ரங்கமான கல்வி கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்றும் கூட விளங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அன்பானவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இரண்டு கல்வியும் அல்லாஹ் நமக்கு கற்க சொல்லிதான் அல்லாஹ் அந்த ஆயத்திலே சுட்டி காட்டுகின்றான். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், எவன் ஒருவன் வெளிரங்கமான ஃபிக்ஹுடைய கல்வியை மட்டும் கற்றுக்கொண்டிருக்கின்றான், மாறாக உள்ரங்கமான கல்வியை அவன் கற்கவில்லையோ அவன் ஃபாசிக், பாவி என்று சொல்வார்கள். அதுபோன்று யார் உள்ரங்கமான கல்வியை மட்டும் கற்றுக்கொண்டிருக்கின்றார், வெளிரங்கமான ஃபிக்ஹுடைய கல்வியை அவன் கற்கவில்லையோ அவன் ஜிந்தீக் என்று சொல்வார்கள். மேலும் சொல்வார்கள், யார் இரண்டு கல்வியும், வெளிரங்க கல்வி உள்ரங்க கல்வி, யார் இரண்டு கல்வியும் கற்றுக்கொண்டாரோ அவன்தான் அல்லாஹ்வை பெற்றுக்கொண்டார் என்பதாக மகான் மாலிக் இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். ஆக அன்பானவர்களே, வெளிரங்கமான கல்விக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை போன்று உள்ரங்கமான கல்விக்கும் நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதற்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு செய்த ஒரு பெரிய பாக்கியம் தான் இப்படிப்பட்ட மதரசாக்களுடைய தொடர்பு அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான். இந்த மதரசாக்கள் மூலமாக நாம் பயன்பெற்று, இந்த மதரசாக்களை நாம் பயன்படுத்தி வெளிரங்கமான கல்வி உள்ரங்கமான கல்வி இரண்டையும் நாம் கற்றுக்கொள்ளுமே. ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவருடைய புறத்திலிருந்து பல வாயில்களை, பல கதவுகளை அல்லாஹ் திறந்து கொடுக்கின்றான். அந்த கதவுகளின் மூலமாக, அந்த வாசலின் மூலமாக நாம் செல்வோமையானால் நிச்சயமாக அல்லாஹ்வை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். बुजुर्गों और दोस्तों, आज दौरे हाजिर में सिर्फ खाली ज़ाहिरी इल्म का चर्चा है. हर जगह जहां पर भी हम देखते हैं खाली ज़ाहिरी इल्म, ज़ाहिरी इल्म, ज़ाहिरी इल्म है. बुजुर्गों, सरकार दो आलम सल्लल्लाहु अलैहि वसल्लम क्या अपने सहाबा को सबसे पहले ज़ाहिरी इल्म से शुरुआत किए? क्या उनको सबसे पहले अता किए? सबसे पहले अगर इल्म अता कर रहे हैं तो बातिनी इल्म अता कर रहे हैं उनको. बाद में ज़ाहिरी इल्म, नमाज, रोजा, ज़कात, हज, फिक़ह के तमाम मसाइल उनके सामने दो चार हो रहे हैं. 12 साल के बाद आज हम सबसे पहले हम फिक़ह को और ज़ाहिरी इल्म को तरजीह दे रहे हैं. इसका मतलब ये नहीं है बुजुर्गों कि हम ज़ाहिरी इल्म को छोड़ दें, खाली बातिनी इल्म को सीखें. अल्लाह वाले और सरकार दो आलम सल्लल्लाहु अलैहि वसल्लम भी इन दोनों उलूम को मलहूज रखे, दोनों उलूम को सीखे. हम भी इन दोनों उलूम को सीख
सीखना जरूरी है हमारे लिए। जितना हम ज़ाहिरी इल्म सीख रहे हैं उतना ही हम बातिनी इल्म को भी सीखना, बातिनी इल्म सीखना हमारे लिए जरूरी है। अगर हम बातिनी इल्म नहीं सीखेंगे, हम जो आलिम बने ये हमारे लिए बाद में परेशानी का बाज बन जाएगा, नुकसान का बाज बन जाएगा। सरकार दो आलम सल्लल्लाहु अलैहि वसल्लम इरशाद फरमाए उलमाए सू, हम भी उनके तरह अगर सिर्फ ज़ाहिरी इल्म पर इत्तफा करेंगे, बातिनी इल्म को छोड़ देंगे तो अल्लाह ताला न करे उनके जुमरे में अल्लाह ताला हमको शामिल कर देगा। बुजुर्गों, जरा हम गौर और फिक्र करना, ऐसे दौर से हम गुजर रहे हैं, खाली ज़ाहिरी इल्म लोगों के सामने मुअज़्ज़ज़ है, लोगों के सामने एक अच्छी नजर से ज़ाहिरी इल्म के पढ़ने वाले को देखते हैं, बातिनी इल्म के पढ़ने वाले को लोग मजनून, पागल, दीवाना कहते हैं। क्यों? क्योंकि बातिनी इल्म के लोगों के जहनों में बात बैठी हुई है कि बातिनी इल्म का सीखने वाला एक अपने बीवी बच्चों को छोड़कर पहाड़ पे जाकर बैठता है, बातिनी इल्म का सीखने वाला अपने सब लोगों को छोड़कर दुनिया को तर्क करके अल्लाह के जिक्र में मशगूल रहता है। बुजुर्गों, अल्लाह वाले क्या इरशाद फरमाते हैं, वो बातिनी इल्म का सीखने वाला नहीं है, वो वली नहीं है अल्लाह का, बल्कि वो मक्कार है। अल्लाह का फजल है कि अल्लाह ताला हमको अल्लाह वालों के दामनों से वाबस्ता किया। हमको अल्लाह वाले सबसे पहले हमको अल्लाह की शनाख्त हमको दिलाते हैं, अल्लाह की पहचान हमको दिलाते हैं। अगर हम ज़ाहिरी इल्म सीखकर अगर बातिनी इल्म सीखेंगे तो हमको इतना अच्छी तरीके से हमको दीन समझ में आएगा कि हमारे पीर ये इरशाद फरमाते हैं, मियाँ खाली ज़ाहिरी इल्म को नहीं सीखकर जो बातिनी इल्म सीखता है उसको सीखने में बहुत मुश्किल का बहुत मुश्किलों से उसको दो चार होना पड़ता है, और जो ज़ाहिरी इल्म सीखकर बातिनी इल्म सीखता है तो उसको आसानी का बाज बन जाता है दीन। तो हम भी जरा कोशिश करना कि ज़ाहिरी इल्म हमको सबसे पहले एक बात हम गौर करना, ज़ाहिरी इल्म जो है हमको खाली दुनिया में रहे तक खाली हमको काम आएगा। जब हमारी आंख बंद हो जाएगी तो ज़ाहिरी इल्म के डिग्रियां सब ऊपर रह जाएंगे, हमारे साथ कुछ नहीं आएगा। हम ऐसा इल्म सीखना, ऐसे डिग्री हमारे साथ लेकर हम जाना कि हमको दुनिया में भी काम आए और आंख बंद होने के बाद भी हमको काम आए। ऐसी डिग्री को हम हासिल करो, वरना डिग्रियां हासिल करके लोगों के सामने अपना नाम मशहूर करके क्या फायदा। हमको वहां की फिक्र नहीं, खाली दुनिया की फिक्र रख के बुजुर्गों हम क्या करते। हमको यकीन है कि हम मोहम्मदुर रसूलुल्लाह की उम्मत में से हैं, सरकार दो आलम सल्लल्लाहु अलैहि वसल्लम की शफाअत हमारे साथ है। बुजुर्गों, सरकार दो आलम सल्लल्लाहु अलैहि वसल्लम की शफाअत जरूर है, लेकिन सरकार दो आलम सल्लल्लाहु अलैहि वसल्लम एक जगह ये इरशाद भी फरमाए हैं, जिसके कल्ब में, जिसके दिल में राई बराबर अगर ईमान रहा, अल्लाह ताला से मैं उसकी शफाअत को मांगूंगा, उसकी शफाअत करवाऊंगा। और आज हमारी ऐसी कैफियत है, राई के दाने की उतना ईमान भी हमारे अंदर नहीं है। हम उतना तो ईमान हासिल करो, मुसलमान होने की लाज रखना, हम उतना ईमान हासिल करो, अल्लाह ताला अपने महबूब के सदक़े जरूर इंशाअल्लाह हमको यहाँ पर भी कामयाबी अता करेगा और वहां पर भी हमको कामयाबी अता करेगा। அன்பானவர்களே, இன்றைய காலகட்ட சூழ்நிலையை பற்றி நாம் சற்று சிந்தித்து பார்க்கும் பொழுது வெளிக்கல்விக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கின்றார்களே தவிர உள்ரங்க கல்விக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதாக தெரியவில்லை. ஆனால் சரித்திரத்தை நாம் புரட்டி பார்க்கும் பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலில் சஹாபாக்களுக்கு உள்ரங்க கல்வியை தான் 12 வருடங்களாக கற்றுக் கொடுத்தார்கள். அதற்கு பிறகுதான் தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ் போன்ற
வெளிரங்க கல்விகளை நபிபெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். இன்றைய நிலைகளை பார்க்கும் பொழுது தலைகீழாக இருக்கின்றது. நபியவர்கள் எந்த கல்விக்கு முதல் முக்கியத்துவம் கொடுத்து விட்டார்களோ அந்த கல்வியை நாம் இன்று விட்டுவிட்டு வெறும் வெளிரங்க கல்விக்கு மட்டும் நாம் முக்கியத்துவம் கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். ஒரு விஷயத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நாம் வெளிரங்க கல்வி கற்றுக்கொள்ள வேண்டாம் என்று நாம் சொல்வதற்கு இல்லை. வெளிரங்க கல்விக்கு கொடுக்கக்கூடிய அந்த முக்கியத்துவம் போன்று உள்ரங்க கல்விக்கும் நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை தான் நாம் சுட்டிக்காட்டுகின்றோம். அன்பானவர்களே, இன்றைய காலகட்டத்தை பொறுத்தவரை உள்ரங்கமான கல்வி கற்றவர்கள் வெளிரங்கமான கல்வி உடையவர்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்களோ வெளிரங்கமான கல்வியை கற்ற ஆளும் மக்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கின்றார்களோ அதில் உள்ரங்க கல்வியை கற்ற மகான்மார்களுக்கு என்று முக்கியத்துவம் கொடுக்கப்படுவதாக தெரியவில்லை. அவர்களை என்ன வழங்கி வைத்திருக்கின்றார்கள்? மஜ்னூன் என்றும், பைத்தியக்காரர் என்றும், உலகம் தெரியாதவர் என்றும், அல்லது குடும்ப வாழ்க்கை இல்லாதவர் என்றும், எப்பொழுதுமே திக்ர் செய்து கொண்டே இருப்பார் என்றும், காடு வனாந்தரங்களில் சுத்தி கொண்டே இருப்பார் என்றும் உள்ரங்க கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர்களை பற்றி நாம் விளங்கிக் கொண்டிருக்கின்றோம். அன்பானவர்களே, அவ்வாறுகள் அல்ல. ஏதோ ஒரு சிலர்கள் அவ்வாறு செய்வதன் மூலமாக முழுவதும் அவ்வாறுதான் இருப்பார்கள் என்றால் அவ்வாறு அல்ல. அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நம்முடைய சில்சிலாவுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய பாக்கியம் வெளிரங்கமான கல்வியும் வைத்திருப்பார்கள், உள்ரங்கமான கல்வியும் வைத்திருப்பார்கள். அன்பானவர்களே, வெளிரங்கமான கல்வியை கற்றுக்கொள்வதும் அவசியம்தான். மகான் ஷேகுநாயகம் அவர்கள் சொல்வார்கள், மகனே, நீ வெளிரங்கமான கல்வியை கற்றுக்கொள்ளாமல் உள்ரங்கமான கல்வியை மட்டும் நீ கற்றுக்கொண்டால் உனக்கு அந்த உள்ரங்கமான கல்வியை கற்றுக்கொள்வது மிக சிரமமாக இருக்கும். தீனை விளங்குவது உனக்கு சிரமத்தை உண்டாக்கும். ஆனால் அதே சமயத்தில் நீ வெளிரங்கமான கல்வியும் கற்றுக்கொண்டு அதுபோன்று உள்ரங்கமான கல்வியும் நீ கற்பனையானால் உனக்கு தீன் லேசாக ஆகும், உள்ரங்கமான கல்வியை கற்றுக்கொள்வது உனக்கு லேசாக ஆகும் என்று மகான் அவர்கள் சொல்லி தருவார்கள். அப்ப இந்த அவர்களுடைய பொன்னான அந்த வாசகத்தின் மூலம் விளங்கக்கூடிய விஷயம், மகானவர்கள் வெளிரங்க கல்விக்கும் முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள், உள்ரங்க கல்விக்கும் முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள். ஆனால் இன்றைய கால சூழ்நிலையை பார்க்கும் பொழுது வெளிரங்க கல்விக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்றதை தவிர உள்ரங்கமான கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை. நபி பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உலமா உஸ்ஸு, கெட்ட ஆலிம்கள் யார் என்று சொன்னால் வெறும் வெளிரங்க கல்விக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்துவிட்டு உள்ரங்க கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்காதவர்களை உலமா உஸ்ஸு என்று சொன்னார்கள். அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அப்படிப்பட்ட உலமாக்களில் ஆகுவதை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. ஆமீன். இன்று நாம் விளங்கிக் கொண்டிருக்கின்றோம், நான் உம்மத்தே முஹம்மதியாவாக இருக்கின்றேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தை சேர்ந்தவனாக இருக்கின்றேன், எனக்கு நபியோருடைய ஷஃபாஅத் கிடைக்கும், எனக்கு நபியோருடைய நாளை மறுமையில் பரிந்துரை கிடைக்கும் என்றெல்லாம் நாம் விளங்கி வைத்திருக்கின்றோம். உண்மைதான், கண்டிப்பாக கிடைக்கும், அதில் எவ்வித சந்தேகம் இல்லை. கிடைக்கும் என்பதாக நபியோர்களும் சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் நபி பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருக்கு நான் ஷஃபாஅத், யாருக்கு நான் சிபாரிசு செய்வேன் என்பதை நபியோர்கள் சுட்டிக்காட்டும் பொழுது யாருடைய உள்ளத்திலே ஒரு கடுகளவு ஈமான் இருக்கின்றதோ அவருக்கு நான் பரிந்துரை செய்வேன் என்று நபி பெருமான் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார்கள். இன்று நாம் நம்முடைய ஈமானை பற்றி சற்று சிந்தித்து பார்க்கும் பொழுது கடுகு என்ன, கடுகினுடைய சிறு அளவு கூட நம்முடைய உள்ளத்தில் ஈமான் நிறைந்து காணப்படாமல் இருக்கிறது என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாஅத்திற்கு எவ்வாறு நாம் தகுதியாக ஆவோம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, மாறாக நாம் வெளிரங்க கல்வியும் உள்ரங்க கல்வியும் நாம் கற்றுக்கொள்வோமே ஆனால் நமக்கு ஈருலகிலும் பாக்கியம் கொடுக்கும். இவ்வுலகமும் சரி, நாளை கபரிலும் சரி, மறு உலகிலும் சரி நமக்கு பிரயோஜனம் கொடுக்கும் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். வெறும் வெளிரங்க கல்வியை மட்டும் நாம் கற்றுக்கொண்டால் அந்த கல்வி இந்த உலகத்தில் நாம் வாழும் வரை நமக்கு பிரயோஜனம் கொடுக்கும். இந்த உலகத்தை விட்டும் நாம் விடைபெற்று சென்று விட்டால் நாளை நாம் வேற கபருடைய உலகத்திற்கு சென்று விட்டாலோ மறு உலகத்திற்கு சென்று விட்டாலோ வெளிரங்க கல்வி பிரயோஜனம் கொடுக்காது என்பதை நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே வெளிரங்கமான இந்த உலகத்தில் கண்ணியமாக இருப்பதற்கு வெளிரங்கமான கல்விக்கு எவ்வாறு முக்கியத்துவம் கொடுக்கின்றோமோ அதுபோன்றுதான் இந்த உலகிலும் சரி, நாளை வரக்கூடிய மற்ற உலகிலும் சரி நாம் கண்ணியமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்குண்டான உள்ரங்கமான கல்வியை நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முயற்சியில் நாம் ஈடுபட வேண்டும். बुजुर्गों, आज दौरे हाजिर में ज़ाहिरी इल्म ऐसे उलूम निकल गए हैं कि हम हर मुसलमान के अंदर ये ज़ौक़ है कि मैं भी लाखों कमाऊं, मैं भी करोड़ों की तनख्वाह हो जाए मेरी। इतने आला इल्म पढ़ रहे हैं हम। बुजुर्गों, हमारे पीर हमेशा इरशाद फरमाते
میاں تم جتنا علم اسکول میں کمپیوٹر میں لگا رہے ہیں، اگر اتنی دیر تک اگر ہم باطنی علم میں اگر ہم ذرا کوشش کر لیں گے تو اللہ تعالیٰ ہم کو کہاں سے کہاں پہنچا دے گا. அன்பானவர்களே, இன்றைய காலகட்டத்திலே நாம் எந்த அளவுக்கு வெளிரங்க கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்று சொன்னால், உலக கல்விக்கு நாம் கொடுக்கக்கூடிய அந்த முக்கியத்துவம், அதாவது உள்ரங்கமான கல்விக்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. மகா ஷேகநாயகம் அவர்கள் சொல்வார்கள், மகனே நீ ஸ்கூல் செல்வதன் மூலமாகவோ கம்ப்யூட்டரில் இருந்து கொண்டு வெளிரங்கமான கல்விக்கு நீ எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றாயோ அந்த நேரத்தில் நீ உள்ரங்கமான கல்விக்கு நீ முக்கியத்துவம் கொடுப்பேயானால் நீ எங்கிருந்தோ எங்கேயோ சென்று விடுவாய் என்பதாக மகான் அவர்கள் நமக்கு உணர்த்துவார்கள். बुजुर्गों और दोस्तों, जब हम ज़ाहिरी इल्म सीखेंगे तो जरा गौर व फिक्र करना, जरा हम जायजा लेना. जब हम ज़ाहिरी इल्म सीखेंगे, सीखने के बाद हमको दुनिया में जब तक है इतना नाम मशहूर होगा, इतना नाम मशहूर होगा, और जब हम खबर में जाएंगे तो कोई खबर का फूल डालने वाला नजर नहीं आएगा. जो ज़ाहिरी इल्म और बातिनी इल्म दोनों उलूम को एक साथ सीखा और जो हक को पाया, आज उसकी जिंदगी को देखो. दुनिया में भी अल्लाह ताला उसका नाम मशहूर करेगा, और जब इस दुनिया से रवाना हो जाएगा तो बुजुर्गों, अल्लाह ताला ऐसा नाम को उनके लेने वाले सालों बरसों अगर गुजर जाएंगे तो हम ऐसा नाम लेंगे कि अभी अभी हमारे सामने से गए. हम और करना कि हुजूर गौसे आज़म रज़ी अल्लाह ताला अन्हु कई 100 साल गुजर गए हैं, और आज हम ऐसा नाम लेते हैं कि अभी अभी हमारी नजरों के सामने से गए. कैसी उनकी मोहब्बत अल्लाह ताला हमारे अंदर, हमारे खुलूब में पैदा करके रखा है. अगर हम भी ऐसा मेहनत करेंगे दीन पर और ज़ाहिरी इल्म पर भी, तो अल्लाह ताला हमको भी उस मकाम पर फायज करेगा. जरा हम तवज्जो देना बातिनी इल्म को सीखने पर. அன்பானவர்களே, இன்றைய கால சூழ்நிலையை நாம் பார்க்கும் பொழுது வெளிரங்கமான கல்வியை கற்றுக்கொண்டு எத்தனையோ லட்சம் சம்பாதிப்பதற்காக வேண்டியும் கோடிகள் சம்பாதிப்பதற்காக வேண்டியும் வெளிரங்கமான உலக கல்வியை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் இந்த வெளிரங்க கல்வி உள்ரங்க கல்வி இரண்டையும் கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த அந்தஸ்து, வெளிரங்கமான கல்வி உள்ரங்கமான கல்வி, இந்த ரெண்டையும் படித்திருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த அந்தஸ்தை நாம் கண்கூடாக நாம் பார்க்கின்றோம். வெளிரங்கமான கல்வியை மட்டும் படித்துக் கொண்டு அவர் மரணிக்கின்றாரே, மரணமாகிவிட்டு அவரை கபரிலே அடக்கம் செய்யப்பட்டு விட்டால் அடுத்து கொஞ்ச நேரத்திற்கு கூட அவரை நாம் நினைத்து பார்ப்பதில்லை. இருக்கும் பொழுது அவரை நாம் நினைத்தோம், மரணித்து விட்டால் அவருடைய முகத்தில் மண்ணை அள்ளி போட்டுவிட்டு அதோடு அவரை மறந்து விடுவோம். மாறாக நீங்கள் கண்கூடாக நாம் சிந்திக்க வேண்டும். உள்ரங்கமான கல்வியை கற்ற மகான்மார்களுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அல்லாஹ் அவர்களுக்கு எந்த அளவுக்கு கண்ணியத்தை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களை இன்றும் நாம் நினைத்து பார்க்கின்றோம். அவர்களுடைய பிரியத்தை இன்றும் நாம் உள்ளத்தில் வைத்திருக்கின்றோம். உதாரணத்திற்கு சொல்ல போனால் கௌதராத முஹியத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நாம் பற்றி பேசலாம். அவர்கள் மரணமாகி எத்தனையோ நூற்றாண்டுகள் ஆயின என்றாலும் நமக்கு தெரிவது ஏதோ இன்று சில நாட்களுக்கு முன்பு மரணமானதை போன்று நாம் நினைக்கின்றோம். அவர்கள் என்றோ மரணமாகி விட்டார்கள், இருந்தும் கூட இன்று வரை அவருடைய பெயர் அழியாமல் அல்லாஹ் வைத்திருக்கின்றான். இன்று வரை அல்லாஹ் அவருடைய பிரியத்தை அழிக்காமல் அல்லாஹ் நம்முடைய உள்ளத்தில் வைத்திருக்கின்றான். இதற்கு காரணம் அவர்கள் உள்ரங்கமான கல்வியை கற்றுக்கொண்டதின் காரணத்தினால். எனவே அந்த மகான்மார்கள் எந்த உள்ரங்க கல்வியை கற்றதின் மூலமாக எவ்வளவு பெரிய அந்தஸ்தை அவர்கள் பெற்றார்களோ, எவ்வளவு தரஜாக்களை அவர்கள் பெற்றார்களோ, மக்களுடைய உள்ளத்திலே அவர்கள் இடம் பிடித்தார்களோ, அதுபோன்று அந்த உள்ரங்கமான கல்வியை நாம் கற்போமையானால் இன்ஷா அல்லாஹ் மகான்மார்களுக்கு அல்லாஹ் எந்த அந்தஸ்தை கொடுப்பானோ அதே அந்தஸ்தை அல்லாஹ் நமக்கும் தருவான் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. बुजुर्गों, अगर हम ज़ाहिर इल्म सीख लेंगे, बातिनी इल्म को छोड़ देंगे, तो हम दुनिया में तो बहुत आराम से ऐसे जिंदगी गुजार सकेंगे. जब हमारा आखिरी वक्त आएगा, आखिरी वक्त जब आएगा हमारा, जब हमारे खत्म लड़खड़ा जाएंगे, उस वक्त की हम तैयारी करना, उस वक्त की हम तैयारी करना.
अगर हम ज़ाहिरी इल्म और बातिनी इल्म को दोनों को सीख जाएंगे बुजुर्गों, उस वक्त भी हमारे कदम मजबूती से ठहरेंगे, उस वक्त भी हमारे कदम लड़खड़ाएंगे नहीं, उस वक्त भी कदम हमारे मजबूती से खड़ेंगे। कदम लड़खड़ाने का मतलब क्या है? अगर हम ज़ाहिरी इल्म को सीख जाएंगे, आखिरी वक्त ही हमारे मुंह से अल्फाज निकलेंगे कि अरे मेरी जायदाद, अरे मेरे बीवी बच्चे, अरे मेरी नौकरी, अरे मेरे बैंक बैलेंस। बुजुर्गों, उसी में उन जिंदगी खत्म कर रहे हैं, आंख बंद हो रही है। और जो ज़ाहिरी और बातिनी दोनों उलूम बैक वक्त सीखता है, उसकी क्या कैफियत होती है? अल्लाह के दीदार के लिए हमेशा तरसता रहता है, वो अल्लाह के दीदार के लिए हमेशा उसको तरसता रहता है, वो तड़पता रहता है। बुजुर्गों, जब वो आखिरी वक्त भी आता है तो अल्फाज निकाल कर जाता है, ला इलाहा इल्लल्लाह मुहम्मदुर रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम। बुजुर्गों, इस इल्म को हम सीखना जरूरी है हमारे लिए, क्योंकि सरकार दो आलम सल्लल्लाहु अलैहि वसल्लम और कुरान पाक में भी अल्लाह ताला इरशाद फरमा रहा है, इंसान 3 चीजों को छोड़कर इस दुनिया से जाता है। इज़ा मातल इंसान इनक़ता अमलुहु इल्ला मिन सलास, 3 चीजों को लेकर इस दुनिया से वो जाता है। क्या क्या है वो? क्या क्या है वो? एक नेक अमाल जो इस दुनिया में करके जो इल्म हासिल करा और लोगों को उसका मुनाफा और इस्तेफादा लोगों को कराया, और जो खैर जारिया के लिए इस दुनिया में बिल्डिंग, खानखा, मस्जिद, ऐसे चीज ऐसे काम करके इस दुनिया से गया। और एक तीसरा नेक औलाद। ये 3 चीजों को बंदा ले जाएगा अपने साथ। बाकी के तमाम डिग्रियां, तुम्हारे MBA, MCA, PhD, हर डिग्री खबर के ऊपर, खबर के अंदर नहीं ले जा सकते उन चीजों को। और मलाइका तुमसे वो पूछेंगे भी नहीं, बाबा तुमको दुनिया में छोड़े तो तुम क्या डिग्री हासिल करके आए? और ज़ाहिरी इल्म का सुनने वाला, इत्तिफा करने वाला, खाली ज़ाहिरी इल्म पर मेहनत करने वाला, बातिनी इल्म को अपनी नजरों से गिराने वाला, उसकी क्या कैफियत होगी बुजुर्गों? जब मलाइका उसको सवाल और जवाब करेंगे, मन रब्बुका, तो वो कहेगा मैं PhD की डिग्री हासिल करके आया। माँ दीनुका, तू क्या दीन हासिल करके आया? मैं MBA की डिग्री हासिल करके आया। मन नबीयुका, तेरा नबी कौन है? बुजुर्गों, हम सब सवाल और जवाब से फिसल जाएंगे। जब हम बातिनी और ज़ाहिरी इल्म दोनों को सीखेंगे बुजुर्गों, मलाइका सवाल करने आएंगे तो हम इत्मीनान हो के हम जवाब देंगे कि मैं जिसकी हाजत रवाई दुनिया भर में हमेशा तेरी हाजत रवाई का मैं यकीन रखा, तू ही मेरा हाजत रवा है अभी भी। ला मन रब्बुका का जवाब देगा, रब्बी अल्लाह। माँ दीनुका का जवाब देगा, मन नबीयुका का जवाब देगा। बुजुर्गों, इन तमाम जवाब आसानी से वादा देगा अगर हम सिर्फ खाली ज़ाहिरी इल्म हम सीखेंगे। बुजुर्गों, हमारे लिए बहुत परेशानी का सबब होगा। अल्लाह का फजल है कि अल्लाह ताला इसे जामिया से वाबस्ता किया, जहाँ हमको ज़ाहिरी व बातिनी दोनों उलूम से मालामाल कर रहे हैं, सरफराज कर रहे हैं। अल्लाह के बंदे, अल्लाह के दोस्त हमको इल्म दे रहे हैं, तो हम जरा इस इल्म पर मेहनत करना, कोशिश करना। इंशाअल्लाह हमारी कोशिश को अल्लाह ताला कामयाब करेगा और हमारे इस इल्म को अल्लाह ताला लोगों तक इसका फायदा पहुंचाएगा। அன்பானவர்களே, வெளிரங்கமான கல்வியை மட்டும் வைத்திருப்பவர்கள் உள்ரங்கமான கல்வியை வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு மத்தியில ஒரு சில வித்தியாசங்களை நாம் காணலாம். வெளிரங்கமான கல்வியை மட்டும் படித்துக் கொண்டு தங்களுடைய வாழ்நாளை கழித்தவர்கள் இறுதியாக அவருடைய மரணம் நேரம் வரும் பொழுது அவர்கள் தடுமாறுவதை நாம் காணலாம். அதே சமயத்தில் உள்ரங்கமான கல்வியை வைத்திருக்கக்கூடியவர்கள் தன்னுடைய வாழ்நாளை உள்ரங்கமான கல்வியை கற்றதின் பிரகாரம் அமல் செய்து வாழ்நாளை கழித்தவருடைய இறுதி நிலையை பார்க்கும் பொழுது மிக நிம்மதியோடும் அமைதியோடும் மரணமாகுவதை நாம் காணலாம். உலக கல்வியை மட்டும், வெளிரங்கமான கல்வியை மட்டும் அவர்கள் கற்றுக்கொண்டு அவருடைய கடைசி நேரம் வரும் பொழுது அவனுடைய உள்ளங்கள் எல்லாம் என்னுடைய சொத்து என்னானது, என்னுடைய சுகம் என்னானது, என்னுடைய மனைவி மக்கள் என்னானது, என்னுடைய பேங்க் பேலன்ஸ்
எண்ணானது எல்லாவற்றையும் சிந்தித்துக் கொண்டே இருப்பான், அவைகளை நினைத்து தடுமாறிக்கொண்டே இருப்பான். அவனுடைய நிலைகள் எல்லாம் மோசமான நிலைகளாக ஆகிவிடும். அதே சமயத்தில் ஒழுங்கமான கல்வியை கற்று வைத்திருக்கக்கூடியவன் அவன் மரணமாக கூடிய நேரத்தில் அவன் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டான். அவனுடைய உள்ளம் நிம்மதியான முறையிலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடும் இதோ சில நேரங்களில் நான் என்னுடைய ரப்பை நான் தரிசிக்க போகின்றேன், அவனை நான் கண்டுகளிக்க போகின்றேன் என்ற உணர்வோடு சந்தோஷத்தோடும் அவன் இந்த உலகத்தை விட்டு விடைபெற்று செல்வான். இதுதான் வெளிரங்கமான கல்வியை கற்பவருக்கும் உள்ரங்கமான கல்வியை கற்பவருக்கும் மத்தியிலே உள்ள வித்தியாசமாக இருக்கிறது. அன்பானவர்களே, நாம் எந்த நம்முடைய வாழ்க்கையை எந்த வெளிரங்கமான கல்விக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்துக் கொண்டிருக்கின்றோமோ அந்த கல்விகள் எல்லாம் நாம் மரணமானதற்கு பிறகு நமக்கு கபரிலே பிரயோஜனம் கொடுக்காது என்பதை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ் ஷரீஃபிலே தெளிவாக விளக்கி தருவார்கள். இதா மாத்தல் இன்சானு இன் கதா அமலுஹு, ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவனுடைய எல்லா அமல்களும் துண்டிக்கப்பட்டு விடுகின்றன. இல்லா மின் ஸலாத், 3 அமல்களை தவிர. அந்த 3 அமல்கள் அவன் இந்த உலகத்தில் வாழும் பொழுது செய்திருப்பானே, ஆனால் அவன் செய்திருந்தால் மரணத்திற்கு பிறகும் அவனுடைய கபரிலே அவனுக்கு பிரயோஜனம் கொடுக்கும் என்று சொல்லிவிட்டு நபி அவர்கள் சொன்னார்கள் சதகத்துன் ஜாரியா. இந்த உலகத்தில் அவன் வாழும் பொழுது மதரசாவோ அல்லது மஸ்ஜிதோ அல்லது கான்காகளோ உருவாக்கினார் என்று சொன்னால் அந்த புனிதமான இடங்களில் நடைபெறக்கூடிய அந்த இபாதத்தின் மூலமாக கிடைக்கும் அவனுக்கு நன்மைகள் கிடைக்கும். அதுபோன்று பிரயோஜனமான கல்வி அந்த உலகத்தில் வாழும் பொழுது அவன் பிரயோஜனமான கல்வி அவன் கற்று பிறருக்கும் அவன் கற்றுக் கொடுப்பானே, ஆனால் அவனுடைய மரணத்திற்கு பிறகு அவனுடைய அந்த பிரயோஜனமான அந்த கல்வி அவனுக்கு கபரிலே பிரயோஜனம் கொடுக்கும். அதுபோன்று சாலிஹான குழந்தை அவன் பெற்றிருப்பானே, ஆனால் அந்த குழந்தை அவனுக்கு துஆ செய்வதன் மூலமாக நாளை கபரிலே அவனுக்கு பிரயோஜனம் கொடுக்கும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கி தருகிறார்கள். அன்பானவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு செய்த ஒரு பெரிய கிருபை, இந்த மதரசாவிலே வெளிரங்கமான உள்ரங்கமான கல்விகள் கற்றுக் கொடுக்கப்படக்கூடிய அந்த மதரசாவினுடைய தொடர்பை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கின்றார். அப்படிப்பட்ட அந்த மதரசாக்களில் நாம் தொடர்பை ஏற்படுத்திக் கொண்டு நாம் உள்ரங்கமான வெளிரங்கமான கல்விகளை நாம் கற்றுக்கொள்வோமே, ஆனால் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கை சீரான வாழ்க்கையாக அமையும், நம்முடைய எல்லா நிலைகளும் சரியான நிலைகளாக அமையும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். बुजुर्गों और दोस्तों, मैं आखिरी बात कहकर आपके सामने इस बात को ख़त्म कर रहा हूँ, बयान को ख़त्म कर रहा हूँ। जो इल्म हम सीख रहे हैं ये हमारी नफ्स के लिए हम नहीं सीखना, हमारे लिए हम नहीं सीखना, बल्कि हम जो इल्म सीख रहे हैं, जो सीख रहे हैं वो बंदों तक अल्लाह के पहुँचा देना, वो इल्म बंदों तक अल्लाह के पहुँचाना, वो इल्म खाली इल्म सीख गए कामिल हो। इस सरजमीन को आसमान के करीब लाओ और सर से उठाकर पलट के फेंक दो, पलटा कर फेंक दो। मलाइका सब परेशान और हैरत में आ गए, ये क्या माजरा है अल्लाह, इसमें तो कई तेरे अल्लाह तेरे बंदे हैं, तेरा इल्म जाने हुए हैं, आलिम हैं। सरकार अल्लाह ताला क्या इरशाद फरमाता है, तुमको मेरा हुक्म है इसकी तामील की जाए। तमाम मलाइका आते हैं उस जमीन को आसमान के इतने करीब ले जाते हैं, इतने करीब ले जाते हैं। रावी लिखते हैं, लोग कहने वाले कहते हैं कि उस सरजमीन पर जो मुर्गे थे उसकी बांग मलाइका सुन रहे थे आसमान दुनिया पर। उतनी करीब अल्लाह ताला उस सरजमीन को उठाने का हुक्म दिया। उधर से अल्लाह ताला अपने मलाइका को हुक्म दे रहा है, इस सरजमीन को पलट दो, फेंक दो। फिर मलाइका उठाकर फेंक देते हैं, सारी जमीन तबाह हो जाती है। मलाइका परेशान हो के अल्लाह ताला के हाजिर होते हैं और अर्ज करते हैं, अल्लाह ये क्या माजरा है। अल्लाह ताला क्या इरशाद फरमाता है, मैं इनको इल्म से नवाजा था, लेकिन वो अपने नफ्स के लिए इल्म हासिल करे, अपने लिए इल्म हासिल करे, लोगों तक ये इल्म नहीं पहुंचाए, लोगों तक ये इल्म नहीं पहुंचाए, इसीलिए मैं इनको सबको हलाक कर दिया, खत्म कर दिया। अल्लाह ताला हम सबों को महफूज रखे, हम सबों को महफूज रखे। हम जो इल्म हासिल करेंगे, हम ये आज़म कर लेना इस महफिल में कि हम जरूर अपने बंदों तक, अल्लाह के बंदों तक इस इल्म को पहुंचाएंगे।
इस इल्म को पहुंचाएंगे, लोगों को भी इसकी रग़बत दिलाएंगे। अगर हम ये अमल करेंगे तो अल्लाह ताला हमारे इस इल्म को कबूल करेगा और हमारी इंशाअल्लाह दुनिया में भी अल्लाह ताला हमको मुअज़्ज़ज़ और मुमताज़ रखेगा और आखिरत में भी अल्लाह ताला हमको मुअज़्ज़ज़ और मुमताज़ रखेगा। அன்பானவர்களே, இந்த உலக வெளிரங்க கல்வியை மற்றும் கற்றுக்கொண்டு நாம் நாளை கபருக்கு செல்லுமையானால் மலக்குகள் நம்மை பார்த்து கேட்க மாட்டார்கள், இந்த உலகத்தில் வாழும் பொழுது நீ உலக கல்வியை கற்றுக்கொண்டு வந்து கொண்டிருக்கின்றாயே என்று உலக கல்வி சம்பந்தமாக அவர்கள் கேட்க மாட்டார்கள். அவர்கள் கேட்கக்கூடிய அந்த கல்வி மன்றம் பூக்க உன்னுடைய ரப்பு யார் என்ற கேள்விதான். நான் PhD படித்தேன் என்று சொன்னால் அங்கே வேலைக்கு ஆகாது. ஒமா தீனுக்க, உன்னுடைய தீன் என்ன என்று கேட்கப்பட்டதற்கு MBA நான் படித்தேன் என்று சொன்னாலும் அவரிடத்திலே வேலைக்கு ஆகாது. அதுபோன்று ஒமன் நபியுக்க என்ற கேட்ட கேள்விகளுக்கு எல்லாம் உலக சம்பந்தப்பட்ட பொது கல்வி, அதாவது வெளிரங்க கல்வி சம்பந்தப்பட்ட எந்த பதில் கொடுக்கப்படுமே ஆனாலும் அவரிடத்திலே அது செல்லுபடி ஆகாது. மாறாக அதாவது உள்ரங்கமான கல்வியை கற்றுக்கொண்டு ஒருவன் செல்வானே ஆனால் மன் ரப்புக்க, அவனுடைய ரப்பு யார்? ரப்பி அல்லாஹ், என்னுடைய ரப்பு அல்லாஹ் தான். அதுபோன்று ஒமா தீனுக்க ஒமன் நபியுக்க என்று கேட்டு அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் சரியான முறையில் பதில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக உள்ரங்கமான கல்வியை நாம் கண்டிருக்க வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் இன்னொரு விஷயத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நாம் உள்ரங்கமான கல்வி, வெளிரங்கமான கல்வி நாம் கற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால் அது சுயநலத்திற்காக வேண்டி எனக்கு மட்டும் அது பிரயோஜனம் பெற வேண்டும், தான் மட்டும் அதன் மூலமாக பயன்பெற வேண்டும் என்று நாம் விளங்கிக் கொள்ளக்கூடாது. அன்பானவர்களே, அவ்வாறு விளங்கிக் கொள்வது தனக்கு மட்டும் அந்த கல்வி பயன்பெற்றால் போதும், பிறருக்கு அது பயன்படக்கூடாது. பிறருக்கு தான் கற்ற கல்வியை எடுத்து சொல்லவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலாவுடைய கோபத்திற்கு ஆளாகும் என்பதை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பனி இஸ்ராயல்களை சேர்ந்த ஒரு சில கூட்டத்தினுடைய சம்பவத்தை நமக்கு எடுத்து தருகிறார்கள். அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா மலக்குகளை அழைத்து ஒரு ஊரை அழிக்க சொல்லி அல்லாஹ் ஏவுகின்றான். அந்த ஊர் எப்படிப்பட்ட ஊர் என்று சொன்னால் அந்த ஊரிலே 70,000 அவுலியாக்கள் மகான்மார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட அந்த ஊரை அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நீங்கள் தூக்கி அதை தலைகீழாக போட்டு புரட்டி விடுங்கள் என்று அல்லாஹ் உத்தரவிடுகின்றான். மலக்குகள் கேட்கிறார்கள், யா அல்லாஹ், அந்த ஊரிலே உன்னுடைய இறைநேசர்கள் இருக்கிறார்களே என்ற ஒரு கோரிக்கையை எடுத்து வைக்கிறார்கள். அல்லாஹ் சொன்னான், நான் உங்களுக்கு எதை உத்தரவிட்டேனோ அதை நீங்கள் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொன்னவுடன் மலக்குகள் அந்த ஊரை நோக்கி வருகிறார்கள். அந்த ஊரை அப்படியே தூக்கி தலைகீழாக புரட்டுகிறார்கள். வரலாறிலே எழுதப்படுகிறது, அந்த ஊரில் இருக்கக்கூடிய கோலினுடைய சத்தத்தை கூட வானத்தில் உள்ள மலக்குகள் அறிந்தார்கள், வானத்தில் உள்ள மலக்குகள் கேட்டார்கள் என்று சொன்னால் எந்த அளவுக்கு அவர்கள் தூக்கி இருப்பார்கள். ஆக தூக்கி அந்த ஊரை ஒன்றும் இல்லாமல் அழித்து விட்டார்கள். பின்பு அல்லாஹ்விடத்திலே வந்து சொன்னார்கள், யா அல்லாஹ், அந்த ஊரிலே உன்னுடைய இறைநேசர்கள் எல்லாம் இருந்தார்களே, அவர்கள் இருக்கும் பொழுது அந்த ஊரை நீ அழித்தாய் என்று மலக்குகள் அல்லாஹ்விடத்திலே கேட்டதற்கு அல்லாஹ் சொன்னான், அவர்கள் அவுலியாக்களாக இருந்தார்கள், அவர்கள் தன்னை மட்டும் பார்த்து கொண்டார்கள், தான் மட்டும் அந்த கல்வியை கற்றுக்கொண்டு அந்த கல்வியின் மூலமாக தான் மட்டும் பிரயோஜனம் பெற்றார்களே தவிர பிறருக்கு அவர்கள் பிரயோஜனப்படவில்லை, பிறருக்கு அவர்கள் அந்த கல்வியை கற்றுக் கொடுக்கவில்லை. அதனால்தான் நான் அது போன்று செய்தேன், அவ்வாறு அவர்களையும் சேர்த்து அளித்தேன் என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான். இந்த அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அப்படிப்பட்ட நிலையை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அப்ப இந்த சம்பவத்தின் மூலமாக நமக்கு விளங்கக்கூடிய விஷயம், நாம் ஒரு எந்த உலக கல்வி, அதாவது உள்ரங்கமான அந்த கல்வியை கற்றுக்கொண்டு அதை கொண்டு நம்மோடு மட்டும் நிறுத்திக் கொள்ளாமல் நம்மை சேர்ந்தவர்களுக்கும் நாம் அந்த கல்வியை நாம் கற்றுக் கொடுப்போமே ஆனால் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா இவ்வுலகிலும் அல்லாஹ் நம்மை கண்ணியமாக வைப்பான், மறு உலகிலும் அல்லாஹ் நம்மை கண்ணியமாக வைப்பான். நாம் கற்றுக்கொண்ட கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த கல்வியை அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா ஏற்றுக்கொள்வான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். मैं अल्लाह ताला से दुआ करता हूँ, ऐ अल्लाह, हम जो सुन रहे हैं कह रहे हैं उसको सही जानने, सीखने, समझने और उस पर अमल करने की आला तौफीक इनायत फरमा। ऐ अल्लाह, हम सबों को ज़ाहिरी इल्म व बातिनी दोनों उलूम हासिल करने की आला तौफीक इनायत फरमा। ऐ अल्लाह, इस जामिया को खुद मुत्तफ़ी फरमा। ऐ अल्लाह, इस जामिया में खैर व बरकत अता फरमा। ऐ अल्लाह, हम सबों को इस जामिया से, इस इल्म के से हम सबों को मालामाल होने की तौफीक अता फरमा। ऐ अल्लाह, इस जामिया को आबाद रख। ऐ अल्लाह, क़यामत तक इसको आबाद रख। ऐ अल्लाह, सरकार दो आलम सल्लल्लाहु अलैहि वसल्लम का वास्ता। ऐ अल्लाह, इस जामिया में जो तलबा इल्म हासिल कर रहे हैं, अल्लाह
ان کو علم جاننے सीखने समझने की आला तौफीक इनायत फरमा। ऐ अल्लाह इस महफिल में जितने भी हाज़रीन हैं तमाम हाज़रीन की मग़फ़िरत फरमा। ऐ अल्लाह खुसूसन जितने इस महफिल में हाज़िर हैं इन तमाम हाज़रीन के वालिदैन की सेहत, वालिदैन को सेहत दे, आफ़ियत दे, उनकी उम्र में बरकत दे। ऐ अल्लाह खुसूसन हमारे आका बजान को सेहत दे, आफ़ियत दे, उनकी उम्र में बरकत दे। ऐ अल्लाह उनका साया हम पर ताज़िर सलामत रखे। ऐ अल्लाह हमारा खुशियाँ देखना नसीब फरमा, मुखलिस खुलफा बहियाए दीन के लिए मुंतखब फरमा। बिजाई सैयदना मुहम्मद मुस्तफा सल्लल्लाहु அன்பானவர்களே, மகானவர்கள் பேசிய அந்த சொற்பொழிலிருந்து கமா ஹக்கஹு பி ஐனிஹி அவ்வாறு தர்ஜுமா மொழிபெயர்ப்பு செய்யப்படவில்லை என்றாலும் அந்த பயானுடைய குலாசா சுருக்கத்தை மட்டும் உங்களுக்கு சொல்லப்பட்டது என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம்.